ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. நம்ம சபையில எத்தனை சாட்சிகள்! ஓ தேங்க் யூ லார்ட். அதனால களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். தேங்க் யூ தேங்க் யூ. ஷாக்குரா ஹத்தியாரா பானி ஷாலபார். வெட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், ரஷ்ய விஞ்ஞானி ஒருவர், ஒரு டாக்டர் சொல்லலாம், அவரை ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்லலாம். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர். அவர் ஒரு காரியத்தை வெளியிட்டிருக்கிறார். அவர் கிறிஸ்தவர் அல்ல. ஆனால் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னதை இப்ப உலகம் முழுவதும் அவருடைய காரியத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. மனநல மருத்துவர்கள் அவங்க எல்லாரும் அவர் சொன்னதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி ஆமா கரெக்டு தான் அவர் சொல்றதுன்னு சொல்லியிருக்கிறார். அவர் 100 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர், ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர். அவர் என்ன சொல்றாருன்னா, உங்ககிட்டே நீங்க பேசுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப பாடுறோம், பாடும்போதே அது உங்களுக்கே அந்த சத்தம் கேட்கணும். நீங்க பாடாமல் இருக்கும்போதும் உங்களுடைய வாயினால் அந்த வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை செய்யும்போது, நீங்கள் பேசும்போது, இப்போ நான் பேசும்போது, வேற யாரும் இல்லாத போது, நான் என்னிடத்தில் பேசும்போது, ஐ ஹாவ் டு டாக் டு மை செல்ஃப். நான் என்கிட்டே நான் பேசுறது. ஏற்கனவே நம்ம ஒரு செய்தியை நம்ம கேட்டிருக்கோம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் கலங்குற? பயப்படாத, தைரியமா இரு என்று இன்னொரு மனிதன் சொல்லுவதை காட்டிலும் நம்மளே பேசுறது நம்ம கிட்ட. அது அப்படி பேசும்போது அவர் அதை சொல்லலை. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷன் அவனிடத்திலே பேசிக்கொள்ளும் போது பிரெயினில் பெரிய சேஞ்சஸ் வருதான். அவனுடைய மன நலமே ரொம்ப வித்தியாசமாகி பவர்ஃபுல்லாக மாறுறான், வல்லமையான மனிதனாய் மாறுகிறான். தனக்குத்தானே பேசிக்கொள்கிறவன். நம்ம தனக்குத்தானே பேசினா பைத்தியம் சொல்லுவோம். ஆனால் அந்த ஆராய்ச்சியாளர் சொல்றாரு, தனக்குத்தானே தன்னிடம் தானே பேசிக்கொள்வது பெரிய 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 மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த காலையில் நம்ம பாடும்போது வாக்குத்தத்தங்கள் சொல்லி மகிழ்வேன். நம்ம சொல்லி மகிழ பயப்படாத. நீங்கள் தான் உங்ககிட்ட சொல்லணும். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் செய்வேன். அது எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம். அது பலப்படுத்துறது என்னுடையது. அடுத்தவங்களுக்குலாம் அவங்களுக்கு தெரியலங்க, அவங்க கேட்டுக்கிடுவாங்க. என்னை என் தேவன் பலப்படுத்துவார், என்ன ஸ்ட்ரெங்தன் பண்ணுவார், வலக்கரம் தாங்கும், அவருடைய வலது கரம் என்னை தாங்கும். அந்த வார்த்தை உண்மை. வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி மகிழ நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆமா, உள்ளங்கைகளில் அவர் நம்மை வரைந்துள்ளார். நம்மளுடைய தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணி இருக்கிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்திருக்கிறார், கவனிக்கிறார். காண்கிற தேவன், கண்ணீரை காண்கிறார், நம்மளுடைய கதறலெல்லாம் கேட்கிறார், பார்க்கிறார். பார்த்துட்டு சும்மா இருக்கிறாரா? இல்லை, தலையிடுகிறார், எனக்கு உதவி செய்கிறார். ஆபத்து காலத்திலே நான் கூப்பிடும் போது எனக்கு அவர் வந்து பக்கத்துல இருந்து விடுதலை தருகிறார். இப்படி சொல்லி சொல்லி மகிழ, சொல்லி சொல்லி மகிழ. எவ்வளவு அருமையான ஒரு சான்ஸ் இன்னைக்கு. இது இன்னையோட கூட வேண்டாம், வாழ்நாள் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமாக. அதனால தான் அந்த வார ப்ரேயர்ல, செவ்வாய் வெள்ளிக்கிழமை ப்ரேயர்ல பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினது என்னன்னா, நான் வாயை திறந்துருங்க, நல்ல வாயை திறந்து வீட்டில் பாடுங்க, நல்லா பாடுங்க. அங்கே நீங்களே ரசிகர்கள். உங்களை யாரும் என்ன இப்படி பாடுறேன்னு கேட்க மாட்டாங்க. அங்க பாடிட்டு இங்க வாங்க, ரொம்ப அருமையா இருக்கும்.
அல்லது பாடலோ வார்த்தையோ நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு வந்து சொல்லுங்க. இவர் சொன்னார், இந்த சயின்டிஸ்ட் சொன்னதுனால இல்ல, வேதத்துல சொல்றது. தாவீது அப்படிப்பட்ட கேரக்டர். அவர் தன்னிடத்தில் சொல்ற, ஆத்மாவே நீ ஏன் கலங்குற, தைரியமா இரு, பயப்படாத, பேசிக்கிட்டே இருக்கிறார். நமக்கு வேதத்துல ஏற்கனவே இருக்கு. அதான் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்றாங்க, டாக் டு யுவர் செல்ஃப், யூ ஆர் த பெஸ்ட் மோட்டிவேட்டர். நீங்க தான். அப்ப நீங்க பேசுறீங்க, எதை பேசுறீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை பேசுறீங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நீங்க பேசுறீங்க. இப்ப அந்த பாடல் அதுதான், எனக்கு செய்வார், என்னை பலப்படுத்துவார், என்னை கடைசி வரைக்கும் நடத்துவார், யார் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார், சகாயம் செய்வார், விடுதலை தருவார், என்னை பலப்படுத்துவார், எனக்கு முன்பாக இருக்கிற கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குவார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதுதான் அறிக்கை. அது ரெண்டாவது ஒரு விசுவாசத்தின் வெளிப்பாடும் கூட. சந்தோஷப்படுவார் ஆண்டவர். செய்றீங்களோ என்னமோ தெரியலப்பா, நான் சும்மா அவங்க கைதட்டி பாடி அப்படின்னு பாடிட்டு இருக்கிறத விட அறிக்கையாய், எஸ் மை காட் வில் டு, என் தேவன் எனக்காக செய்வார். அது இன்னும் உங்களோட ஆழமானது. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் அந்த காலையில நாம் பாடி ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை நம்ம எப்பயுமே, அது பவர்ஃபுல். பிரைஸ் இஸ் வெரி பவர்ஃபுல். ஏன்னா கர்த்தரோடு தொடர்பு கொள்கிற முக்கியமானதுல ஜெபம், துதி, ஆராதனை, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதனால இந்த பாடலை கூட டி மைனர்ல துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், நாம் துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம் என்ற பாடலை நல்லா எல்லாரும் நீங்க பாடும் போதே ஒரு ஃப்ரீடம் உங்களுக்குள்ள, ஒரு பெரிய விடுதலை கிடைக்கணும். ஹல்லேலூயா. துதியின் சத்தம் அலங்கத்தை அதிர பண்ணும், துதியின் சத்தம் அற்புதம் நடக்க செய்யும், துதியின் சத்தம் அலங்கத்தை அதிர பண்ணும், துதியின் சத்தம் அற்புதம் நடக்க செய்யும். ஹல்லேலூயா. இன்பமானது அல்லேலூயா. துதித்தலே, எஸ் எஸ் எஸ், துதித்தலே இன்பமானது அல்லேலூயா. துதித்தலே ஏற்றது, துதித்தலே இன்பமானது, துதித்தலே ஏற்றது, துதித்தலே இன்பமானது அல்லேலூயா. துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம் நாம், துதியின் சத்தத்தோடு. ஹல்லேலூயா. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தியாரார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். எஸ். துதியின் சத்தம் சாத்தானை கலங்க செய்யும், துதியின் சத்தம் சத்துருவின் சதி முறிக்கும், சத்தம் சாத்தானை. ஆமென். துதித்தலே இன்பமானது அல்லேலூயா. துதித்தலே ஏற்றது, துதித்தலே இன்பமானது அல்லேலூயா. துதித்தலே ஏற்றது. ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம், ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம்.
ஆராதிப்போம். துதியின் சத்தம் இரும்பு கதவை தகர்க்கும். துதியின் சத்தம் அந்தகார இருளகற்றும். ஹalleluya. துதியின் சத்தம் ஹalleluya. அந்தகார இருளகற்றும். ஓ துதித்தலே இன்பமானது. அல்லேலூயா. துதித்தலே ஆமென். ஷபகரன் Marsha. Oh, Stotira Bali, Stotira Bali, Stotira Bali, Silvia Radipo, Stotira Bali, Stotira. எங்கள் பிரியமே, எங்கள் நேசமே, ஓ துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம். Hallelujah. ஓ துதியின் சத்தம் ஆலங்கத்தை அதிர பண்ணும். ஹalleluya. துதியின் சத்தம் அற்புதம் நடக்கச் செய்யும். ஓ துதியின் சத்தம் ஆலங்கத்தை அதிர பண்ணும். துதியின் சத்தம் அல்லேலூயா. துதித்தலே yes Lord. ஆமாண்டவரே, எங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்கு சந்தோஷம். அது இன்பமானதா இருக்கிறது ஆண்டவரே. உம் பிரசன்னம், நாங்கள் துதிக்கிற இடத்துல உங்கள் பிரசன்னம் இருக்கிறது. ஹalleluya. அலங்கத்தை அதிர பண்ணுகிற பிரசன்னம், கட்டுகளை உடைக்கிற பிரசன்னம், அற்புதங்களை நடக்கச் செய்கிற பிரசன்னம். ஹalleluya. பரசமனிரா. ஓ துதியின் சத்தம் இரும்பு கதவை தகர்க்கும். துதியின் சத்தம் அந்தகார இருளகற்றும். தகர்க்கும். ஹalleluya. ஹல்கா தூரபா. துதித்தலே இன்பமானது. அல்லேலூயா. Thank you, thank you, thank you. துதித்தலே இன்பமானது. அல்லேலூயா. துதித்தலே ஏற்றது. ஓ துதித்தலே இன்பமானது. அல்லேலூயா. எங்களுக்கு சந்தோஷமே இந்த நேரம் தான். இந்த வாரத்துல எங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப சந்தோஷம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் துதிக்கிறோம். எங்க சபை அப்படியே ஆண்டவர் நிரப்பும்படியா ஹalleluya. ஹalleluya. அற்புதங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த துதி சத்தத்திற்குள்ளே கர்த்தர் மாபெரும் விடுதலை தருவீராக. இருள் அகலட்டும். அந்தகார இருள் அகலட்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் வீட்டிலே இருக்கிற அந்தகாரங்கள் விலகுவதாக. அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவைகள் விலகுவதாக. ஓ ஹalleluya. Thank you Lord. Thank you Jesus. அப்படியே எழுந்து நின்று ஆராதிப்போம். F minor. F minor. Hallelujah.
F minor, அதே பீட் தான், F minor. Hallelujah. Thank you Jesus. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவி அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே, எரிகின்ற ராஜாவிற்கும் விடுவிக்க நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க எங்க ராஜா நல்ல ராஜா, ஆராதிக்கும் தேவன் நல்லவர். எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே, எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க, விடுதலை நாயகன் விடுவிக்க வல்லவர். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் விடுவிக்கும் தேவன் ஒரு தூதரை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலை நம்மை அறியாமல் காத்திடுவார். ஜுவாலை நம்மை அறியாமல் காத்திடுவார். திரும்ப சொல்லலாம், நாமல் ஆராதிப்போ, நாங்க இடைவிடாமல் ஆராதிக்கிற ஜனமானவர். நாமல் ஆராதிப்போ, என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார், நிச்சயம் கைவிட மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கதம் வெற்றி நடத்தி இந்த ஜூன் மாதம் நிச்சயமாய் அவர் நடத்துவார். தவறோ கைவிடவே மாட்டார், கலங்காமல் முன் சென்றிட இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே.
முன்பாக சென்று தயங்காமல் முன் சென்றிட நம்மோடு கூட நடப்பார். நீயே நடத்திடுவார். கைவிடாமல் ஆராதிப்போ ஷபாகா வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ராபா எரிகின்ற அக்கினிக்கும் ராபா சந்தரபா ரிபாலா கசரா எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே. ராபாலா கராபா ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நமக்கு முன்பாக சென்று ஷாக்கா தூரா மானா ஷபா இந்த ஆராதனையில நாம் ஆராதிச்சிருக்கிறோம். அவர் என்ன செய்கிறார் என்றால் நமக்கு முன்பாக இருக்கிற தடைகள், பிரச்சனைகள், தேவைகள், கடுமையான பயமுறுத்தும் சில காரியங்கள், இவைகளெல்லாம் நமக்கு முன்பாக சென்று அவர் இஸ் கோயிங் அஹெட், நமக்கு முன்பாக சென்று எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் வருகிற மாதங்கள்ல நமக்கு எப்படி சூழ்நிலை இருந்தாலும் அவர் நமக்கு முன்பாக சென்று கோணல், தடைகள், கண் பார்த்த தெரியல, ஒன்றும் தெரியல, கண்ணு கேட்ட தூரம் ஒன்றுமே தெரியல, ஆனா அவர் முன்னாடி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் முன்பாக சென்று ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். அந்த தேவனுக்கு இந்த காலையில ஆராதனை. கர்த்தர், நீர் எங்களுக்கு முன்பாக செல்கிறவர். ஹல்லேலூயா. கூட வருகிறவர், முன்பாக சென்று காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. இந்த காலையில நல்லவருக்கு ஸ்தோத்திரம், வல்லவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சாட்சிகளை எழுப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லா அற்புதங்களையும் செய்து பெரிய விடுதலைகளை கொடுத்து ஜனங்களை தலை நிமிர செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கிற ஜனங்களை ஒரு நாளும் நீங்க கைவிட்டதே இல்லை. ஆண்டவரே, இடைவிடாமல் ஆராதித்தவர்களுக்கு முன்பாக அக்கினி இருந்தது, ராஜா இருந்தார், ஆனால் கர்த்தர் நீர் கூட இருந்து எல்லாவற்றையும் மாற்றி தந்த தேவன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆராதித்த எங்களுக்கும் அப்படியே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்கள் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். முன்பாகவே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. எங்களுக்காக செய்கிற யாவற்றுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பெரிய காரியங்கள் செய்யுங்க. இந்த காலையிலே நாங்கள் ஆராதித்த இந்த ஆராதனை பாடல்கள் எல்லாவற்றையும் எங்கள் துதி ஸ்தோத்திர பலிகள்லாம் அங்கீகரித்து நாங்கள் தாழ்மையாய் உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. பணிந்து குனிந்து உமக்கு முன்பாக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. எங்கள் தாயும் தகப்பனுமானவரே, எங்களோடு கூட வருகிறவரே, விலகாதவரே, உமக்கு நன்றி. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.